சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் நம்மள பயம் இல்லாட்டி கவலைன்ற ஃபீலிங்ஸ்குள்ள கொண்டு போயிடுது. இந்த பயம் கவலை ரெண்டும் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை தான் ட்ரைன் பண்ணும். நம்மள உருப்படியா எதுவுமே பண்ண விடாது, உருப்படியா எதுவுமே யோசிக்க விடாது. என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேருக்கு இல்ல 10-15 பேர்த்த கால் பண்ணி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழதான் செய்வோம். அடுத்து பயப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு, அடுத்து கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு தான் தேடிட்டே இருப்போமே தவிர உருப்படியா இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னு நம்ம பிரெயின் யோசிக்காது. ஸோ பயம் கவலை இந்த 2 உணர்வும் மனிதன் வைத்துக் கொள்ளக்கூடாத உணர்வுகள்ல ஒன்று. அப்ப கடினமான சூழ்நிலை வந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். எஸ், இது கடினமான சூழ்நிலை தான், பட் இதை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியத்தை வரவழைச்சிட்டு அடுத்து என்ன அப்படின்றத நோக்கி நீங்க நகர ஆரம்பிக்கணும். நீங்க தைரியத்தோட உங்க வாழ்க்கையில ஏற்படுற அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு தன்னால தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.